ஆண்டவன் வச்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். என்ன சம்பவம்? நோவா காலத்து ஜல பிரளயத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். நோவா காலத்தில் ஜல பிரளயம் வரும்போது 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யுதுன்னு வாசிக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்த அளவுக்கு தண்ணி மேல இருந்துச்சா, ஜலம் இருந்ததா அப்படின்னு யோசிக்கலாம். வேதம் என்ன சொல்லிக்க தெரியுமா? ஆதியிலே தேவன் ஜலத்தின் மேல் தான் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி கொண்ட தேவன் ஆகாய விரிவை எப்படி உண்டாக்கினா தெரியுமா? இப்போ ஆதியாகமா 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தின் நின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். அதாவது ஜலத்தின் மத்தியில், ஜலம் நிறைய இருக்குன்னா ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று சொல்லி அந்த ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது. இப்ப தொடர்ந்து வாசிங்க. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கி, அதாவது ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்கி மேல உள்ள ஜலத்திற்கும் கீழே உள்ள ஜலத்திற்கும் பிரிவை உண்டாக்கினார். அப்ப அவ்வளவு தண்ணி, பாதி தண்ணி எங்கதான் இருக்கு? வானத்துலதான் இருக்கு. இதனாலதான் மழை பெய்யும் போது ஆதியாகம 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அப்ப எவ்வளவு தண்ணி மேல இருந்துச்சோ அவ்வளவு தண்ணி என்னச்சுமா கீழே பூமிக்கு திரும்பி வந்துருச்சு. பூமிக்கு தான் பழையபடி எப்படி முதல்ல ஆதியிலே தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாரோ அதே போல திரும்பி பூமி எல்லாத்தையும் திரும்பி மூடிட்டு, திரும்பி ஜலம் எப்படி வத்துச்சு? திரும்பி அந்த பாதி ஜலத்தை மேல எடுத்து கொண்டு போனாரா? இல்ல, மேல எடுத்து கொண்டு போகல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 16 வசனம் இப்படி சொல்கிறது. இனி மாம்சமானவர்கள் எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்று பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவது இல்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார். இனி அதையுமே அழிக்க மாட்டேன், பூமியை ஜலப்பிரளயத்தை அழிக்க மாட்டேன். அதனால திரும்பி பூமிக்கு வந்த தண்ணிய திரும்பி ஆண்டவர் மேல வானத்துக்கு எடுத்து கொண்டு போகல. அப்போ இந்த தண்ணீர் எப்படி வத்துச்சு அப்படின்னா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நோவாவையும் அவனோட சகல காட்டு மிருகங்களையும் நினைத்தள்ளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்ததுன்னு வைத்த வாசிக்கிறோம். அதாவது காற்றை வீச பண்ணினார் சொல்லி குளிர்ந்த காத்து வீசி இருக்குமா அப்படியே ஐஸ் கட்டியா ஃபார்ம் ஆயிட்டு. அண்டார்டிகாலாம் சொல்லுவாங்க ஐஸ் ஃபார்ம் ஆகி ஐஸ் கட்டியா இருக்குன்னு சொல்லி. அப்படி காத்த வீசினோடனே இந்த ஜலம் ஃபுல்லா அப்படியே ஐஸ் கட்டியாகி அப்படியே இருந்துச்சு. இந்த ஜலம் அமர்ந்து போயிட்டு திரும்பி தேவன் வானத்துக்கு ஜலத்தை எடுக்கல, அப்படியே அமர்ந்து போச்சு. இதனாலதான் விஞ்ஞானிகள் நிறைய சொல்லுவாங்க பாத்துக்கீங்களா, இன்னும் 2050ஆம் ஆண்டுல சென்னை மூழ்கிறோம். ஏன்னா உலகம் வெப்பமயமாகுது, பனிக்கட்டில ஐஸ் கட்டில உருகுது. அதனால சென்னை 2050 சென்னை இல்லாம போயிரும், முங்கிரும். மகாராஷ்டிரா பாம்பே முங்கிரும், கல்கத்தா முங்கிரும் அப்படின்னு ஒவ்வொரு இதை சொல்றாங்க. ஏன்னா வெப்பமயமாகி ஐஸ் கட்டி உருகிச்சுன்னா திரும்பி தண்ணி பெருகும். ஆனா அப்படி நடக்காது.
ஏன்னா தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கார், திரும்பி ஜலத்தினால் நான் திரும்பி பூமி அழிப்பதில்லைன்னு சொல்லி. அப்போ இந்த பூமியில வந்த மேலிருந்து வந்த தண்ணி இந்த பூமியில தான் நினைச்சது தங்கிட்டு ஐஸ் கட்டியா ஃபார்ம் ஆயிருக்கு. இது உருகிச்சுன்னா திரும்பியும் எப்படி ஆதியிலே தண்ணி பூமியை ஃபுல்லா நிரப்பிருந்தோ அதே மாதிரி இருந்துச்சும் நிரப்போம். ஆனா அதுக்கு நிரப்பாது. ஏன்னா தேவன் நம்மளோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கார். இதுதான் ஜலப்பிரளயத்துள்ள விளக்கம். நன்றி.